தாவேகாவுடைய பரப்புரை நாளை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தொண்டர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நேரம் பேசிய செந்தில்ராஜா, விவரம் என்ன? தேவப்பிரியன், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாளை மக்கள் சந்திப்பு அரசியல் பயணத்தை திருச்சியில் இருந்து தொடங்குகிறார். இதற்காக தான் சற்று முன்பு ஒரு அறிக்கை வெளியிட்டு தன்னுடைய அந்த பயணம் தொடங்குகிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் கூறியிருந்தார். குறிப்பாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பது குறித்து தன்னுடைய அறிக்கை வாயிலாக பேசியிருந்தார். இந்த நிலையில் தான் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் 10 வழிகாட்டுதல் நெறிமுறைகளை கூறியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த கூட்டத்திற்கு வரக்கூடிய அந்த தலைவர் வாகனத்தை கூட்டத்திற்கு முன்போ பின்போ தொடர்ந்து செல்லக்கூடாது. இருசக்கர வாகனத்திலோ அல்லது பிற வாகனங்களிலோ பின்தொடர்ந்து செல்லக்கூடாது என்று கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தைகளை வைத்திருக்கும் சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியவர்கள், பள்ளி சிறுவர்கள் என யாரும் இந்த கூட்டத்திற்கு வர வேண்டாம். வீட்டில் இருந்தே நேரலை மூலமாக தலைவருடைய பிரச்சாரத்தை பாருங்கள் என்று கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது தலைவர் அவர்களுடைய வருகை உள்ளிட்டவற்றை கொண்டாடும் விதமாக பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எந்த வகையிலான எந்த வடிவிலான அந்த வரவேற்பையும் கொடுக்க வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் நிறுத்தும் பொழுது பிறருக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நிறுத்த வேண்டும். போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக கண்டிப்பாக வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல் விஜயுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் நம் அனைவரும் சகோதர சகோதரிகளே, இதை கருத்தில் கொண்டு பிறர் மனம் புண்படும் வகையில் பேசுவதோ அல்லது நடந்து கொள்வதோ கண்டிப்பா கூடாது என்று 10 வழிகாட்டுதல் நெறிமுறைகளை அவர் கூறியிருக்கிறார். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி செந்தில்ராஜா.